விடுங்க அவரா தள்ளுங்க தள்ளுங்க தயவு செய்து கொஞ்சம் தயவு செய்து முன்னாடி இருக்கிறவங்களா. தற்போது நமது திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் ஆர் திருமலை அவர்கள் இந்த சொல்ற மாதிரி தளபதியோட கண்ணசைவிக்கு கட்டுப்படுற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கழக தோழர்கள் எல்லாமே மாவட்ட செயலாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அனைவரும் கொஞ்சம் மேடையில இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு கழக நிர்வாகிகளுக்கும் கழக தோழர்களுக்கும் எங்களது மனமார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை தமிழக வெற்றி கழக சொந்தங்களின் பொதுமக்களின் சொந்தங்களின் கைதர்கள் அவர்கள் 20 ஆண்டு கால செய்த செயலுக்கு கொடுக்கக்கூடிய
நமது முன் 20 நிமிடங்களுக்கு மேலாக சிறப்பங்களுக்கு நமது மாவட்ட செயலாளர்கள் பரிசுகளை வழங்கும் நிகழ்வு. நான் முன்பே கூறிய துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கிராமப்புற கலைகளை மேம்படுத்தக்கூடிய தொகையானது தோறும் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சியாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். பயிற்றுனர் ருத்வேந்திரன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்யும் நிகழ்வு. தனது மாணவர்களை சிறப்பாக இங்கு செயல்படுத்திய அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் அவருக்கான கேடயமும். சிறப்பாக தனது நிகழ்வுகளை காண்பித்த அனைத்து வார்டு 10 மற்றும் வார்டு 30 இயங்கிக் கொடுக்கக்கூடிய ராஜ்குமார் மற்றும் முனியசாமி உமாதேவி அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் சிறப்பிக்கும் நிகழ்வு. ராஜ்குமார், அடுத்ததாக முனியசாமி உமாதேவி. முன்னாடி போதுமா? வார்டு செயலாளர் ஆர் சதீஷ்குமார் மற்றும் பத்மபிரியா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். வரவும். தமது பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் எதிர்காலத்தை நோக்கி செயல்படக்கூடிய இளைஞர்களுக்கும் தங்களால் இயன்றதை கல்வி அறிவை சிறப்பாக வழங்கக்கூடிய செயல்களை இலவச பயிலகமாகவும் பரத்த கரகோஷம் எழுப்பி இவர்களை நன்றி தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மடத்துக்குளம் அனைவரும் தங்களது இருக்கைகள் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாணவர்கள் இந்த நிகழ்வு முடியும் தருவாயில் கொள்கை பாடலுக்கு மீண்டும் ஒரு முறை நடனம் நிகழ்த்துவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.